தமிழகத்தில் ஆட்சி அமைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரம் அவமானத்திற்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேச துரோக வழக்கு தொடர்பான விசாரணைக்காக எழும்பூர் 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வைகோ இன்று ஆஜரானார். காவல்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்தினால் வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். மத்திய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் இது குறித்து எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் எதிர்ப்பும் தமிழக அரசிடமிருந்து வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை இந்த தமிழகத்தின் சுற்றுச்சூழலை காப்பது, விவசாயிகளை காப்பது, எதிர்காலத்தை காப்பதென்றால் இந்த எரிவாயு திட்டம் எதுவும் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்பதனால் இதற்கு முதலிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும்.